मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। இது என்ன இவ்வளவு பெரிய வீடா இருக்கு? பூதா! ஏமா இப்படி உயிர் போற மாதிரி கத்திட்டு இருக்க? நீ என்ன சின்ன குழந்தையா இப்படி பயந்துகிட்டு இருக்க? இங்க பேய் இருக்குப்பா, பேய். இங்க பேயும் கிடையாது, பூதமும் கிடையாது. என்னமா சொல்ற? அவன் பேய் இருக்குன்னு சொல்றானே, என்ன பண்ணு? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என் கூட வாங்க, என்ன நான் சொல்றேன். இங்க பாருங்களேன். முதலாளியமா நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். இது ஷூட்டிங் ஸ்பாட். இங்கதான் நம்ம பாக்குற எல்லா படமும் எடுக்கிறாங்க. ஓஹோ, ஆனா அந்த பேய்க்கு கால் இல்லையே, அது எப்படி? அது ஒண்ணும் பேய்லாம் கிடையாது. பேய் படம் செட்டு போட்ட இடத்துல போய் நின்னுட்டு பேய் இருக்குன்னு சொல்றேன். ஏய், அன்னைக்கு தியேட்டர்ல போய் ஒரு பேய் படம் பார்த்தல, அதுல வந்த பேய் தாண்டா இது. அப்படியே தாண்டா இருக்கு. பேய் படம்னாலே இந்த செட்டுக்கு தான் வந்து எடுப்பாங்க, அதான் அப்படி இருக்கு. அட, சினிமா ஷூட்டிங் பார்க்கணும்ன்றது எனக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? தேவையில்லாம போய் அந்த பேய் பட ஷூட்டிங்க பார்த்து பயந்துட்டேன். இங்க ரன்வீர் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இருந்தனாலதான் இருக்கும். ஆனா அவருக்கு இன்னைக்கு காட்சி இல்ல. ஓகே, ரெடி. கேமராவை கரெக்டா வைங்க. மேடம், ஏதோ தெரியாம இந்த மாதிரி நடந்து போச்சு. ஒரு முறை கோச்சிக்காம நடிங்க மேடம். எப்படி இப்படியே என்னால எப்படி நடிக்க முடியும் சொல்லுங்க? எனது கிட்டி மேல கை வச்சுட்டாங்களா? என்ன சொல்றீங்க? யார் அது? கிட்டி உன் மேல கை வச்சது யாருன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சொல்லு கிட்டி. கொஞ்சம் நேரம் சுமாரு. இங்க பாருங்க, என்னால இங்க இருக்க முடியாது, என்னால நடிக்கவும் முடியாது. ஏய், நம்ம கிட்டி மேல ஒருத்த கை வச்சிருக்கா. அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க எல்லாம் பாத்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்கீங்க. வாங்க போய் என்னன்னு பாரு. சுமாரு. என்ன நடக்குதுன்னு தெரியாம நாம பாட்டுக்கு வாய் விட கூடாது. மேடம், கொசுவத்தி எல்லாம் ஏத்தி வச்சிருக்கேன் மேடம். கொசுவத்தி ஏத்தி வச்சு இவ்வளவு கொசு வருதுன்னா என்ன காரணம்? அதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும்? என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தானே இருக்கேன் மேடம். நீங்க தான் ஏதாவது பண்ணணும். இங்க ஒரு ஆர்டிஸ்டுக்கு இவ்வளவு கொசு கடிக்குது, இதோட எப்படி நான் நடிக்கிறது சொல்லுங்க? கொசு கடிதான் பிரச்சனையா? கிட்டி, இதுக்காகவா நீ இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்க? என்ன எதுன்னு தெரியாம வார்த்தையை விட்டுறாதரா. மொத்தமா சேர்ந்து நம்மள ரவுண்ட் கட்டிடுவானுங்க. இந்த முறை மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நடிச்சிட்டீங்கன்னா இந்த சீனோட கட் பண்ணிக்கலாம் மேடம். பேலன்ஸ் நாளைக்கு எடுத்துக்கலாம் மேடம். என்னால முடியாது. முடியாதுன்னா முடியாதுதான். இந்த கடைசி சாட்டை மட்டும் நடிச்சு கொடுத்துறேன். நீங்களா இதுல தலையிட வேண்டாம், இது என்னோட வேலை. பாரு கிட்டி, நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னை சுத்தி பல பயங்கரமான மிருகங்கள் இந்த காட்டுக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சாதாரண கொசு இருக்கிறதெல்லாம் சகஜம் தானே. இதுக்காக நீ டென்ஷன் ஆகலாமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன் நவரசத்தை காட்டு. இங்க பாருங்க, என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடிக்க சொல்றீங்களே, உங்க ஹீரோ எங்க போனாரு சொல்லுங்க. கிட்டி, அட கிட்டி, ஹீரோக்கு காலையில இருந்து வயிறு சரியில்லை, இன்னும் பாத்ரூம்ல தான் இருக்காரா. இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? என்னோட மனவலியை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சு தரணும். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க, அடிச்சு கொடுங்க. முதல்ல நடிக்கிறோம், அப்புறம் அவார்டு வாங்குறோம். ஓகே ஓகே, நான் நடிச்சு கொடுக்குறேன். சரி போங்க, ரெடி பண்ணுங்க. ஆனா எனக்கு ஆப்பிள் ஜூஸ்லாம் தேவையில்ல, ஏதாவது லெமன் ஜூஸ் கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான். சரியா? அட, கிட்டி கோச்சிட்டு போயிருக்கா. நீங்க எல்லாம் இப்படி போறீங்க. இரு கிட்டி, நான் வரேன். கிட்டி, அடடா, கிட்டி என் பையன் கூட தெரியலையே. என்ன காப்பாத்துங்க. இப்ப பாருங்க, வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நடையும். முகில் எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகு. எப்படி? ஓகேவா? பேய் வந்துருச்சு, ஓடுங்க. இப்பதான்டா ஒரு கவிதையை ஓபன் பண்ணிருக்க, அதுக்குள்ள ஏன்டா அப்படி பண்ற? சும்மா இருக்க மாட்டியா? நீ அமைதியா இரு. நானே படத்துல உள்ள பாட்டு எடுத்து இங்க உருட்டிட்டு இருக்கேன். நீ வேற இந்த நேரம் பேய்ன்னு சொல்லிட்டு சும்மா. அங்க பேய் வந்திருக்கு, சொன்னா நம்பு. இங்க பேய் எல்லாம் கிடையாது, சொன்னா கேளு, பயப்படாத. உங்க யாருக்கும் தெரியாது, நான் தான் அந்த பேயை பார்த்தேன். விளக்கு தூக்கிட்டு கால் எல்லாம் நடந்து போயிட்டு இருந்துச்சு தெரியுமா? என்ன சொன்ன? கிட்டியை துரத்திட்டு வந்து பேய் போயிருக்கா. வாங்க போய் காப்பாத்தலாம். வாங்க வாங்க. காட்டு பக்கம் போயிடாதீங்க, வேணாம், இங்க பக்கமா வந்துருங்க.
என்ன இவ்வளவு இருட்டா இருக்கு கிட்டி? கிட்டி கிட்டி, எங்க இருக்க கிட்டி? கிட்டி கிட்டே எங்க இருக்க நீ? இங்க இருக்கியா? கிட்டி எங்க இருக்க நீ? யாருடா அது? என்ன பார்த்து எதுக்காக பயந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? சார் நீங்களா? வாங்க வாங்க, நீங்க வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. வாங்க, கிட்டியே காண, பேய் தூக்கிட்டு போயிடுச்சு. ஏய் போடா அந்த பக்கம். என்ன நினைச்சிட்டு இருக்க? சார் இங்க உண்மையாவே பேய் இருக்கு. நான் சொல்றதை கேளு. இங்க குழந்தை கடத்தல்காரன் இருக்கான். ஐயா இங்க ஒரு பேய் இருக்கு, அதுக்கு எந்த காலும் இல்லைங்க ஐயா. ஆமா அவன் பாத்துருக்கான், அவனோட 2 கண்ணால. என்னது பேய் இருக்கா? இங்க குழந்தை கடத்தல்காரன் தான் இருக்கான். அவனை கண்டுபிடிக்க தான் நாங்க டீமா வந்திருக்கோம். இங்க பாருங்க சார், நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம். நீங்க முதல்ல கிட்டியை கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஒருவேளை நான் கிட்டியை கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு கால் பண்றேன். எப்படி நம்ம டீல்? ஓகேவா? டீலிங் நல்லா தான் இருக்கு, ஆனா பேய் இருக்குன்னு சொல்லியா? பயமா இருக்கு. கிட்டி இந்த பக்கம் தான் போயிருக்கோம். வாங்க நம்ம போவோம். டேய் இத பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குடா. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வாடா. எப்படியாவது நம்ம கிட்டியே இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடணும், புரியுதா? நீ எதுக்கு கவலைப்படாத, நான் இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேன். யாரும் அந்த பக்கம் போன மாதிரி இருக்குடா. அடே நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம்டா. இது பேய் பங்களா தான்டா. நாம ரிஸ்க் எடுக்க வேண்டாமா? பேசாம திரும்பி போயிடுவோம். வாங்க. இங்க பாருங்க, கிட்டி இல்லாம நான் எங்கேயும் வர மாட்டேன். என்னது பேயா? யாரா இங்க பேய் பிசாசன் கதை வர்றது? யாரா நீ? சீரியல் வில்லன் மாதிரி இருக்க. இல்ல சார், நீங்க சீரியல்ல வர ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஏதாவது ஒரு படத்துல நடிச்சீங்கன்னா அது கண்டிப்பா ஹிட் ஆகும். எனக்கு கடத்திட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் அந்த பையனோட அப்பா தான். பேயின்னு சொன்னதும் அவன் பயந்துட்டான். ஒரு அப்பாவா இருந்துகிட்டு குழந்தைய சரியா பாத்துக்க மாட்டீங்களா? டேய் இவனை பார்த்தா அந்த குழந்தைக்கு அப்பா மாதிரி தெரியுதாடா? எங்க 2 பேர் முகத்தையும் ஒண்ணா வச்சு பாரு, மேட்சே இல்ல. ஐயா இங்க ஒரு பேய் இருக்கு, அதுக்கு எந்த காலும் இல்லங்க ஐயா. ஆமாண்டா, நான் பெரிய ரவுடி தான், கிட்னாப்பரும் கூட. டைலாக் டெலிவரி சூப்பர் சார். நீங்க மட்டும் சினிமால ஹீரோவா நடிச்சீங்க, அவ்வளவுதான் போங்க. உங்க பின்னாடி கோடான கோடி ரசிகர்கள் வருவாங்க. நான் தான் டைரக்டர். அப்படியா? ஆமாங்க, நாங்க லொகேஷன் பார்க்க தான் வந்தோம். எங்களுக்கு ஹீரோ கிடைச்சிட்டார்ல. ஏய் அவங்க அடிச்சு விரட்டுங்க. எங்களை எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணுங்க. கிட்னாப்பர்ஸ் கலைச்சிட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். ஆனா நம்ம கிட்டியே காணுமே. இவ்வளவு பண்ணியும் நம்ம கிட்டே கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. இந்த குழந்தையை நம்ம காப்பாத்திட்டோம், ஆனா கிட்டியை நம்மளால காப்பாத்த முடியலையேம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த காட்டுக்குள்ள இருந்து நம்ம கிட்டி வராம நம்ம எங்கேயும் போக போறது கிடையாது. கிட்டி கிட்டி ஏய் எங்கடா தப்பிக்க பாக்குறேன்? அதான்டா அந்த பேய், அதுதான் நம்ம கிட்டிய தூக்கி இருக்கு போல. சரி வாங்க, நம்ம பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணுவோம். அப்பதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சீக்கிரம் வாங்க. இவனுக்கு பயமா இருக்குமா? நான் வரல, என்ன விட்டுருக்க. பயந்தா கிட்டியை காப்பாத்த முடியுமா? ஆமா, நம்ம ஃப்ரெண்ட் போய் காப்பாத்தணும். வாங்க போலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
நீங்க ஏன் ஃப்ரேம்குள்ள வந்தீங்க? ஷாட் எடுக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீங்க ஈஸியா உள்ள வந்து கெடுத்துட்டீங்க. டேய், ஏற்கனவே ஷாட் வைக்கும்போது நீ இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ண. நான் முதல் தடவை பார்த்ததும் அந்த ஷூட்டிங் தானா? ஆமா, அந்த பேய் எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? ஏய், யார பார்த்து பேய்ன்னு சொல்ற? அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன், யாரும் தெரியும்ல. இந்த பொண்ணு தெரியாதா? செலிபிரிட்டி, சோஷியல் மீடியால டான்ஸ் ஆடுவேன். அப்படியா மேடம்? நான் உங்க பெரிய ஃபேன் மேடம். டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஒரு நாள் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? ஏன்டா இப்படி வந்து உசுர வாங்குறீங்க? சார், எங்க கிட்ட எங்க போனாங்க சொல்லுங்க. அவங்க எங்க போனா எனக்கு என்னடா? நான் ஏன் பதில் சொல்லணும்? அவ எங்க ஷூட்டிங்க்கு நடிக்க தான் வந்திருக்கா. அவ இல்லாம நாங்க இங்க இருந்து போறதா இல்ல. கவலைப்படாத பண்ணி, நாம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். கிட்டி இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நிறுத்துங்க நிறுத்துங்க, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் தகராறு பண்ணீங்களாமே. ஆமா, திடீர்னு நீ காட்டுக்குள்ள போனியா? உன்ன ஆளே காணோம். உன்னை பேய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டேன் நானு. காட்டுக்குள்ள போகல, கேரவன்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். காட்டுக்குள்ள போனதை பார்த்தனே. ஐயோ, காட்டுக்குள்ள போகல, அங்க கேரவன் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள போய் நான் படுத்து தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டா இருந்துச்சு, டே நைட் ஷூட் பண்ணல, அதனால நான் போய் தூங்கிட்டேன். ஏய் கிட்டி, உன்னை காணும். நாங்க காட்டுல தேடி போய் தேனி கிட்ட கடி வாங்கினதா மிச்சம் தெரியுமா? அச்சிச்சோ, தேனி கடிச்சிருச்சா? உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம். உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு வீட்லயே பெட்ஷீட்டை பத்தி நல்லா தூங்கி இருக்கலாம். தேவையில்லாம கிட்டியை காப்பாத்துறோம். இவ்வளவு அலைஞ்சு தெரிஞ்சு வேஸ்ட் தான்டா. பார்த்தா அதுக்கு ஓவரா வேற அடி வாங்கிட்டோம் போல.